தொடர்ந்து திமுக புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த புத்தகத்தை கொடுத்த உடனே ஸ்டாலின் வந்துட்டு ரொம்ப நேரம் ரொம்ப ஒரு தாட்ஃபுல் வாங்கினார். அது மாதிரி ரொம்ப சிந்தனையில் ஆழ்ந்துட்டார். வாக்காளர் பட்டியல் செல்லரிச்சு கிடக்குது, இவிஎம்னுடைய பேட்டரிஸ் அங்கே கிடக்குது, விவிபேட்ல பயன்படுத்தக்கூடிய பேப்பர் ரோல்ஸ் அப்படியே கத்தையா எடுத்தது கிடக்குது. அதெல்லாம் இல்லை நீ தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படுற, அதெல்லாம் இல்லை நீ இவிஎம் சந்தேகப்படுற, ஆனால் உங்ககிட்ட ஆதாரம் கிடையாது. தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கான முயற்சியில் வந்துட்டு அது ஈடுபட்டிருக்கு. முதல்ல செல்லரிக்கக்கூடிய அளவுக்கு வச்சிருப்பாங்க. எலக்ட்ரானிக் சரியா இருக்கும், துல்லியமா இருக்கும். பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம். பாருங்க, நீங்க ராகுல் காந்தி இவிஎம் பத்தி எல்லாம் பேசவே மாட்டாரு. ஓட் சோரி லிஸ்ட் சேர்க்கப்பட்டது அழிக்கப்பட்டது எல்லாம் சொல்லுவாரு. இதெல்லாம் இவிஎம் வச்சுதான் பண்ணியிருக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்லவே மாட்டாரு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இவிஎம்க்கு எதிராக ஒரு மக்கள் இயக்கம் ஒன்று நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது மக்கள் இயக்கமாக கொண்டு போய் அதன் மூலியமாக வாக்கு எந்திரத்தை ஒழி, வாக்குச்சீட்டே வழி என்கிற ஒரு முழக்கத்தோடு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சு அவங்களுக்கும் நீங்க அந்த இயக்கம் சம்பந்தமாகவும் ஒத்துழைப்பும் நீங்க நல்கியிருக்கீங்க. ஸோ அந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவு. ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, நான் இவிஎம் புத்தகத்தை 2020 ஜனவரியில சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிட்டேன். ஜிபிஎஸ் ராம் பிரகாஷ் அப்படின்ட்டு திருச்சிக்கு வந்துட்டு ஒரு பெரிய எங்களுக்கெல்லாம் முன்னோடி அவர் சொல்லலாம். ஐயா தேவசகாயம் மாதிரி அவரும் ராம் பிரகாஷ் ஐயா வந்துட்டு அங்கேருந்து அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி புத்தகத்தை வெளியிட்டாரு. நம்ம ஜென்ராம் தான் நண்பர், அவர் வாங்கினாரு. அந்த புத்தகத்தை வெளியிட்டு அவரெல்லாம் பேசிட்டுலாம் போனாங்க. முதல் புத்தகத்தை நான் எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னோம்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தான் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இவிஎம் மூலமாக என்னைக்காச்சும் ஒரு நாள் திமுக குறி வைக்கப்படும்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் அன்னையிலேருந்து அவங்க தொடர்ந்து திமுக குறி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2016 இதை புரிஞ்சுக்கிட்டவர் கலைஞர் மு. கருணாநிதி. முதல்ல புரிஞ்சுங்க, நீங்கள் கலைஞரை தாண்டி எவனும் எந்த விதமான இதுவும் பண்ணிட முடியாது. உணர்ந்தாரு, ஆனால் அது சரியாக அவரால் எடுத்து வைக்க முடியல அந்த மாதிரி. ஸோ அந்த புத்தகத்தை கொடுத்த உடனே ஸ்டாலின் ரொம்ப நேரம் ரொம்ப ஒரு தாட்ஃபுல் வாங்கினார். அது மாதிரி ரொம்ப சிந்தனையில் ஆழ்ந்துட்டார். அவர் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்றதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒருவேளை அவங்க அப்பா சொன்னது நினைப்பில் இருந்திருக்கும் போல அப்படியே அந்த புத்தகத்தை அப்படியே பரட்டினாரு. கூட டிகேஎஸ் இளங்கோவன் இருந்தார். இதை பார்க்கணுமே அப்படின்னாரு. ஆமாம், இது ரொம்ப சீரியஸான விஷயம் தளபதி அப்படின்னாரு அவர். அப்புறம் இன்னொருத்தர் கூட யார் இருந்தாரு, டக்குன்னு நினைப்பில்லை, அதெல்லாம் கொடுத்து அவர் சீரியஸாகவே இருந்தாங்க அந்த விஷயத்தில். கொஞ்ச நாள் கழிச்சு அதில் ஒரு தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்க போகும்போது அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு தலைமையில் இருக்கிறவரே ஒருத்தர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒன்றத்தை போட்ட உடனே அது காலி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், திமுக குறி வைக்கப்படும். ஏன்னா தமிழருடைய அடையாளம், தமிழருடைய பாரம்பரியம், தமிழருடைய வாழ்வியல், தமிழ்நாட்டுடைய உரிமை அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு அரசியல் அடையாளம் திமுக தான். நீங்கள் திமுக பற்றி என்ன சொன்னீங்கனாலும் அது தமிழ்நாட்டுடைய நலனில் ஒட்டி அது நிற்கும், தமிழருடைய நலனில் ஒட்டி அது நிற்கும், தமிழனுடைய உரிமையில் ஒட்டி அது நிற்கும். அது மாதிரி வேறு எந்த கட்சியுமே கிடையாது, கம்யூனிஸ்டுகள் உட்பட கிடையாது. எனவே நான் அவரை போயிட்டு இது பண்ணோம். இப்போ என்னன்னா, ஒரு பெரிய அளவில் இங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திட்டானுங்க. அதில் முதல்ல எஸ்ஐஆர்லேயே அவங்க பாதி வேலையை முடிச்சிட்டாங்க. குத்துயிரம் கொலையுரமாக தான் கொண்டாந்து வச்சாங்க. அதில் மிச்ச மீதியை இவிஎம் வச்சு அடிச்சு தள்ளிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நீதிமன்றத்தால் இதில் நாங்கள் தீர்வை காண முடியாது. நீதிமன்றம் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பெட்டிஷன் எல்லாம் போயாச்சு, கடுமையான வாதங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, எதையும் கேட்டுக்கல. அதெல்லாம் இல்லை நீ தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படுற, அதெல்லாம் இல்லை நீ இவிஎம் சந்தேகப்படுற, ஆனால் உங்ககிட்ட ஆதாரம் கிடையாதுன்னு. அதெல்லாம் ஆதாரத்தை வச்சே புத்தகத்தை எழுதினேன். வெறும் ஆதாரங்களை மட்டுமே வச்சு நான் ஈழம் அவன் எப்படி எழுதணும்னா ஆதாரத்தை வச்சு, அதே மாதிரி ஆதாரத்தை வச்சு மட்டுமே எழுதினேன். அதனால தான் இன்ன வரைக்கும் நான் வெளில உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். அவ்வளவு ஆதாரங்களை நான் குவிச்சு வச்சிருக்கிறேன். அப்படியே என்னை போன்ற கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் நாடு முழுவதும் 2019 தேர்தலை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணி ஆதாரபூர்வமாக பல கட்டுரைகள் எழுதுறாங்க. அதையெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லா தரவுகளையும் எடுத்து பேசினேன். அதுக்கப்புறம் தான் தேர்தல் ஆணையம் எல்லா தரவுகளையும் நீக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுடைய இணையதளத்தை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீதிமன்றம் நம்மளுக்கு கை கொடுக்கல. அப்போ வேற எங்க போறது?
ஸோ மாஸ் மூமெண்ட்டு அதான் நாங்கள் வந்தோம். ஐயா பொன்ராஜ் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், ஐயா எம்ஜி தேவசகாயத்தை பற்றி தெரியும். மாஸ் மூமெண்ட்டை பண்ணுங்கன்ட்டு மாஸ் மூமெண்ட்டில் தான் நம்ம குறி வைக்கணும்னு அவங்க ஐயா தேவசகாயம் ரொம்ப நம்மளுக்கு ஒரு உந்துதலாக இருந்தார் அவர். ஸோ பொன்ராஜ் ஐயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணார் அவர் ஒரு விடயத்தையும். அவர் தான் முதல்ல சொன்னார், ஹேக்கிங் இல்லை ஹேட்சிங் அப்படின்னாரு. ஓட்டையே அது வந்துட்டு உருவாக்குது, போட்டு தள்ளுறான் அப்படின்ட்டு. அதெல்லாம் குஜராத்லலாம் ஆச்சு. காங்கிரஸ்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணா, இந்த ராகுல் காந்தி கண்டுக்கல, லேட்டாக தான் அவர் வந்துட்டு தூங்கி விழிச்சார். அவர் எப்போதுமே இந்த முயல் அண்டு ஆம ரேஸ் தான் அவர். மெதுவாக அவர் முழிச்சுக்குவார், அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் ஆடுவார், ஆட்டை அவர் போயிட்டு பதுங்கிடுவார், அதுக்கப்புறம் அந்த விஷயம் வராது. இப்படிப்பட்ட சூழலில் தான் நாங்கள் வந்துட்டு இதை பண்ணும்போது நாங்கள் எல்லா கட்சிகளையும் அதை பற்றி அலர்ட் பண்ணணும், இந்த விழிப்புணர்வு கொண்டு போனோம், ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கு அது வந்துட்டு போய் சேரணும். அப்படின்றதுனால தான் முதல்படியாக நாங்கள் நேற்று போயிட்டு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு திரு பொன்ராஜ் அவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் விளக்குனார் எல்லா விடயத்தையும் எப்படி என்ன அப்படின்றதெல்லாம். கூட வந்துட்டு ராஜா இருந்தார், அப்புறம் வந்துட்டு ஐயா துரைமுருகன் அண்ணன் இருந்தார், இன்னும் பலரும் இருந்தாங்க, வரலாம் இருந்தாங்க. அப்புறம் என்ன வழக்கு போட்டாங்க அப்படின்றத வந்துட்டு தினேஷ் வந்துட்டு விளக்குனார், எல்லாமே இருக்கு. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளோ சீரியஸான நேற்று ஸ்டாலின் அவருடைய முகம் வந்துட்டு நார்மலாக பார்க்கக்கூடிய முகம் இல்லை, பொதுவாக சாதாரணமாக இருப்பார், அவருடைய முகம் ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. அந்த மாதிரி இருந்தார். சரி நம்ம இதை பார்ப்போம், அதை செய்வோம் அப்படின்ட்டு. அப்படி பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து ஒரு அரை மணி நேரம் சந்திப்பு எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே முடியும் போது நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி இந்த இவிஎம்முக்கு எதிராக இது பூடகமாக இருக்குது, ரகசியம், வெளிப்படைத்தன்மை இல்லை, இதில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, எப்படி வேணாலும் யாரை வேணாலும் அடிக்கலாம், எல்லா விதமான பாசிபிலிட்டி அதில் இருக்குது பண்ணும்போது சரி நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னும் போது நம்ம சொன்னோம். அது என்ன ஆடினோம்னா, இன்னைக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 15, அடுத்தபடியாக அக்டோபர் 2 வந்துட்டு மகாத்மா காந்தி ஐயா அவருடைய பிறந்தநாள். அன்னைக்கு வந்துட்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் கிராம மக்கள் சபையை கூட்டி இந்த இவிஎம் வேணாம், எங்களுக்கு வாக்குச்சீட்டே வேணுன்றது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொன்னோம். நான் அதை கன்சிடர் பண்ணுறேன், கட்சிக்காரங்களோட நான் கலந்து பேசினா கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால் அவர் பண்ணோம். இப்போ அடுத்தபடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணனை சந்திக்க போகிறோம், அவரை பார்த்துட்டு அவரோடய பேசுவோம். அப்புறம் நம்மளுக்கு எப்பொழுதுமே கம்யூனிஸ்ட் தோழர்கள் இது புரிஞ்சுதான் இருந்தாங்க, அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம், மாதிரி எல்லாருமே சந்திக்க போகிறோம். ஸோ அப்போ அவங்க உணர்றாங்களா, நாம வந்து இந்த இவிஎம்மால இந்த தேர்தல் ஆணையத்தால தான் வந்து வீழ்த்தப்படுகிறோம், ஜனநாயகம் வந்து இதனால் வந்து படுகொலை செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து வந்துருச்சா அந்த கட்சிகளுக்கு? பிசிக்கலா கண்டுபிடிச்சிட்டாங்களே, குளத்தூர் விடயத்துல 14 பூத்து, அதுல சும்மா ஒரு 8 இதை வைக்கும் போதே வந்துட்டு 8 மிஷின்ல 3 மிஷின் வந்துட்டு காலி. எங்கன்னு வந்து எங்க வந்துச்சுன்னு தெரியாது, அந்த மிஷின் எப்படி இருக்குன்னு தெரியாது. உடனே 6 மிஷின் வேற ஒன்று எடுக்க சொல்றான், 6 பூத்துது எடுத்தா அதான் 2008 208 மாச்சு, பூத்து நம்பர் 208 மாட்டிச்சு. ஸ்டாலின் இருக்கக்கூடிய அந்த அந்த இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா பேலட் யூனிட் வந்துட்டு இதுல ரெகனைஸ் பண்ணவே மாட்டேங்குது மிஷினு. எப்படி அது ஏற்படும்? பெரிய ஃபைண்டிங் அது. ஸோ பிசிக்கலா திமுக பார்த்துட்டாங்க இதுல என்ன நடக்குதுன்றது. அவ்வளவுதான். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அவங்க ஃபர்தராக வழக்குக்கு போனாலும் சரி, அதான் பிரச்சனை. அதனால அவங்களால அந்த புரிதல் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. அதனால தான் இதை எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் கொடுத்த உடனே அவர் வந்துட்டு அந்த நம்ம பாடம் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அதை இது பண்ணார் அவர். ஏன்னா எந்த அளவுக்கு இந்த ஒரு புரிதல் இருக்கு, எந்த அளவுக்கு இந்த தீவிரத்தன்மையை உணர்றாங்க அப்படிங்கிறதுல தமிழ்நாடு மாதிரியான ஒரு முற்போக்கு மாநிலங்கள் இதை எப்படி அணுகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நேற்றைய தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு செய்தி குறிப்பாகவே இடம்பெற்றிருக்கு. ஒரு தன்னார்வலர் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு குப்பை கிடங்குல மொத்தமா இவிஎம் உடைய பேட்டரிகள், அதே போல அந்த ஓட்டர் ஸ்லிப்பு, வாக்காளர்களோட பட்டியல், இவ்வளோ லட்சக்கணக்கான மதிப்பு உடையவை எல்லாமே, அந்த இயந்திரங்கள் எல்லாமே அனைத்துமே வந்து குப்பையில் வந்து வீசப்பட்டிருக்கிறது. எப்படி அதை குப்பையில வீசினாங்க, அதை வந்து என்ன ஆக்சுவலா அதை வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன, அதாவது இவிஎம் வந்து ஒரு ஒன்ஸ் யூஸ் அது வந்து முடிஞ்சு போச்சுன்னா அப்படிதான் குப்பையில தூக்கி வீசுவாங்களா, டெக்னிக்கலா அது எப்படி இது வரைக்கும் பாரம்பரியமா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு எப்படி குப்பையில கிடக்குது, இத பற்றி வாக்காளர் பட்டியல் செல்லரிச்சு கிடக்குது, இவிஎம் பேட்டரிஸ் அங்க கிடக்குது. அது இல்லாத வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா விவிபேட்ல பயன்படுத்தக்கூடிய பேப்பர் ரோல்ஸ் அப்படி அப்படியே கத்தையா எடுத்து கிடக்குது குப்பையில கிடக்கு.
புரியுதுங்களா? தெர்மல் பிரிண்டிங்ல பயன்படுத்தக்கூடிய அந்த பேப்பர் ஷீட்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே கத்தையா கிடக்குது. இன்னும் ஏகப்பட்ட உபரிகள்லாம் வந்துட்டு உபரிகள்லாம் கொஞ்சம் இவிஎம் உபரிகள்லாம் அங்க கிடக்குது. குப்பையில கிடக்கு. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, ஆ. இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான முயற்சியில வந்துட்டு அது ஈடுபட்டு இருக்கு. முதல்ல செல்லரிக்கக்கூடிய அளவுக்கு வச்சிருப்பாங்க. ம். நீங்க யோசிச்சு பாருங்க. செல்லரிக்கக்கூடிய இடத்துல அப்படின்னா என்ன விதமான ப்ரிசர்வேஷன், ஸ்ட்ராங் ரூமு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஜோக் அப்படின்றது வந்து அது காட்டுது. கொஞ்சம் கூட அதாவது எப்படி எடுத்தாலும் பிசி இருக்கிறாங்கன்னு அந்த சமூக ஆர்வலர் காட்டுறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், இல்லை எவ்வளவு மதிப்புடவை, இதெல்லாம் தூக்கி எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத அவர் காட்டியிருக்காரு. இது ஒண்ணே போறோம். இந்த தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இந்த இவிஎம் பயன்பாட்டில் வந்துட்டு ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத, நேர்மை இல்லாத செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றதுக்கு அத்தாட்சி. இந்த மாதிரி பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா கொல்கட்டால நடந்த ஒரு தீ விபத்துல 1வது ஃப்ளோர்ல தீ பிடிக்குது, 5வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மிஷின்கள்லாம் அழிஞ்சு போகுது. 4000 இவிஎம் மிஷின் அழிஞ்சு போகுது. தீ பிடிச்சது இது 2வது மாடிக்கு போகாது, 3வது மாடிக்கு போகாது, 4வது மாடிக்கு போகாது, தீ அப்படியே வெளில வந்துட்டு ஒரு ஜம்ப் பண்ணி 5வது மாடிக்கு போகுது. குரங்கா தீ இப்படி வந்துட்டு அப்படி போயிட்டு அதை படிச்சு எல்லாம் எரிஞ்சு நாசமா போச்சுன்றாங்க. இப்ப நடந்த மேற்குங்க தேர்தலுக்கு பிறகு அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குது. பல பூத்துல பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி ஓட்டு வந்துட்டு 1 ஓட்டு 2 ஓட்டு பூத்துல எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் சுப்பிரமணிய சாமி 99 தேர்தலே சொல்றாரு. இதான் 2019 தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டது. இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி இருக்கிறோம். இது யாரும் பத்திரிகையாளர் இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்னு சொல்லும் போது தமிழ்நாட்டினுடைய ஊடகம் வந்துட்டு தமிழர் ஊடகமே கிடையாது. இதுதான் பெரிய பிரச்சனை. தமிழ் சார்பே அவங்க கிட்ட கிடையாது. மற்ற மாநில தமிழ்லாம் வந்துட்டு இங்க பத்திரிகையாளன்ற பேர்ல தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்றன்ற பேர்ல அவன் அப்புறம் அந்த பார்ப்பன கும்பல் இவங்களாம் தான் வந்துட்டு பேசுறாங்க. இது நம்ம பட்டவர்த்தனமா தான் பேசி ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டின் உரிமை பறிபோகுது. அரசியல் ஒண்ணு வேணாம். இன்னைக்கு விஜயனுடைய அரசுல பாருங்க யார் இருக்கான்ட்டு. ஒட்டுமொத்தமா ஒரு சுத்தி இருக்கிறவங்க தெலுங்கன்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி நடக்குது. அவரு தமிழர்னா கெத்து, தமிழ்னா பவர் இவர் தான் சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய அரசாட்சியில எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லாத தெலுங்கன்க இவரை சுத்திலும் இருக்கிறாங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க முக்கியமான பொறுப்புகள்ல. கேலி குத்தா இல்லையா அது? சமூக நீதி ஆய்வினர் 8 பேர் கிறிஸ்டியன்ங்க அமைச்சரவையில, 2 பேர் பிராமணர்கள். தென் மாநிலங்கள் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 5 மாநிலங்கள்ல தமிழ்நாடு தவிர வேற எந்த மாநிலத்திலேயாவது இந்த மாதிரி வேற்று மாநிலத்தை வந்துட்டு முதலமைச்சரை சுத்தி இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள் இருக்கிறான்னு சொல்லுங்க. அந்த மாநிலத்தினுடைய சிறப்பு பிரதிநிதியா டெல்லியில வந்துட்டு வேற ஒரு மொழிக்காரர் இருக்கிறான்றதை நீங்க காட்டுங்க. இங்க மட்டும்தான் அது இருக்குது. எவ்வளவு தைரியமா நடந்துக்கிறாங்க பாருங்க. அதுதான் ஊடகத்திலேயே இருக்குது. கொஞ்சம் கூட தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய இது பத்தி அக்கறை இல்லாதவனெல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறான். அவருடைய பேரு செந்தில்ன்றாங்க, ஆனந்த்ன்றாங்க, என்னன்னு சொல்றாங்க. பேரு கண்டுபிடிக்க முடியாது டக்குன்னு. விஜய் யாராலோ வந்து இயக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் உங்களை போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ திமுக, அதிமுக பிரதான கட்சியா இருக்கு. நீங்க நேற்று தான் திமுக தலைவரை சந்திச்சு ஆல்ரெடி நீங்க வந்து உங்களோட புத்தகங்கள்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த இவிஎம் பற்றிய போதிய அந்த சான்றுகள்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுண்டுக்கு நிகரான ஒரு சம்பவமா வந்து உங்களை போன்றவர்கள்லாம் வந்து நீங்க சொல்றீங்க. விவிபேட்டோட ஸ்லிப்லே வந்து 100% எண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நீங்க எல்லாம் கேக்குறீங்க. கிருஷ்ணகிரியில இப்படி குப்பையில வந்து கொட்டிட்டு அவர் ஒரு தன்னார்வலர் காணாம ஒரு கேட்க நாதியற்ற ஒரு இடத்துல போய் அவர் ரிப்போர்ட்டர்ஸை கூட்டு வந்து இதை காமிச்சிருக்கிறாரு. இல்லாட்டி அதுவும் தெரிஞ்சிருக்காரு. மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்கும் அது. அப்படிங்கிற பொழுது இந்த பிரதான கட்சிகளுக்கு என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதை பற்றி புரிதலுங்க. இப்போ வாக்கேந்திர சூழ்ச்சின்ற புத்தகத்தில் நான் டெக்னிக்கலாகவே எதையும் எழுதலை. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். நான் டெக்னிக்கலாகவே எழுதலை. நான் என்னன்னா இந்த டெக்னாலஜி இஸ் ஃபுல் ப்ரூஃப் இப்படி தானே சொல்லுது, சேஃப் கார்டட் அப்படின்னு தானே சொல்லுது தேர்தல் ஆணையம். நான் வெளிப்பாடை வச்சு தான் நல்லா எழுதியிருக்கிறேன். இந்த இதில் தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு அவ்வளோ விஷயங்கள். இப்போ எலக்ட்ரானிக் சரியாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம். தென் சென்னையில் அதிகம், ஸ்ரீபெரும்புதூரில் அதிகம் இல்லையா, காஞ்சிபுரத்தில் அதிகம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்துட்டு பல தொகுதிகளில் வந்துட்டு எண்ணிக்கை. இது மாதிரி வட இந்தியாலையும் பல இடங்களில் இது மாதிரி நடந்திருக்குது. இதில் ஹேமமாலினி போட்டியிட்ட தொகுதியில் கூட 8000 ஓட்டுகள் சேர்த்து எண்ணப்பட்டிருக்கு. எப்படி இது சாத்தியம்? இந்த மாதிரி வெளிப்பட்ட விடயங்கள் ஆதாரப்பூர்வமாக வச்சு எழுதினேன்.
ஆனால் டெக்னிக்கலாக இதை புரிஞ்சுக்கிறதுல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, மோடிக்காக வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு பரப்புரையாளராக ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒருத்தன் வேலை செய்கிறான். அவன் வந்துட்டு ஒரு தேர்தல் முடிச்சோட 2014 தேர்தல் உடனே ஜெயின் அவனுடைய பேர், அவன் வெளில வரான். வெளில வந்துட்டு சொல்கிறான், நாம் இவிஎம் ஒழிக்காத இந்தியாவில் டெமோக்ரஸி இருக்காதுன்றான். ஏன்னா அவன் என்ஜினியர். அவன் உடனே கண்டுபிடிச்சிட்டான் இதை வச்சு இவங்க ஃப்ராட் அடிக்கிறாங்கன்ட்டு. சையது சுஜா சிக்னல் வெளிப்பட்டதை வச்சு அவர் கண்டுபிடிச்சு அவர் பேசுறாரு. அவரை தீர்த்து கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவர் எஸ்கே போயிட்டு அமெரிக்காவில் போயிட்டு அவர் வந்துட்டு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் அதுக்கு வந்துட்டு விட்னஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உச்சநீதிமன்றத்துடைய வழக்கறிஞராக இருக்கிறாரு. அவரு தான் வந்துட்டு ஒருத்தர் காங்கிரஸ்ல கூட இருந்தார், எம்பியாக தான் இருக்காரு. அவர் ஒரு விட்னஸ். இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலாக ஹரிகே பிரசாத் நிறைய விஷயத்தை ப்ரூவ் பண்ணார். இப்போ தேவசாயம்லாம் வந்துட்டு எழுதின அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ராரல் டெமோக்ரஸின்னு கேள்விக்குறி போட்டிருக்காங்க. அதனால எவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்குன்னு அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு சொல்றாங்க எடுத்து. இவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கான ஆற்றல் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு இல்லை. இந்த புத்தகத்தையும் முழுமையாக படிச்சிருப்பாங்களா அப்படின்றதே ஒரு சந்தேகம் தான். தட்ஸ் த ப்ராப்ளம் வித் தம். நம்ம என்ன பண்றது? அதனால தான் மக்களுக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 8ஆம் தேதி நடந்த சென்னையில் நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்களுடைய இயக்கத்தினுடைய முதல் கூட்டம் அதுதான். அந்த இதில் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுத்தாரு திரு பொன்ராஜ் அவர்கள். 1 மணி நேரம் அந்த ப்ரெசன்டேஷன் பிரிச்சு 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 அவ்வளோத்தையும் முன் வச்சுட்டாரு. இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கோர்ட்டை நாங்கள் சொன்னோம் அப்படின்னம்னா இவிஎம் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆனால் இந்த நாட்டில் அது நடக்காது. ஸ்ரீலங்காவில் கூட அது நடந்துடலாம் ஒரு நியாயமா, இங்கே நடக்காது. ஏன்னா அந்த நாட்டுடைய கட்டுக்கோப்பு அந்த மாதிரி இருக்குது. கார்பரேட்டு, பிராமணர், பன்னாட்டு கொள்ளை, இவங்க அப்படியே ஒரு லைன் செஞ்சு நிற்கிறாங்க. அவங்களுக்கானது அது. ஸோ ஒரு ஆட்சி அப்படியே தக்க வச்சுட்டானுங்க. நீ 13 முறையாக கொடியேற்றினார் மோடின்றாங்க. எதுக்காக? அவன் வசதியான ஒரு ஆட்சி அவனுக்கு கொடுக்குறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அம்பலப்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்ல, எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு நம்ம ஏன் அம்பலப்படுத்தாதே இவ்வளவு கேஸ போட்டிருக்கிறோம். இல்ல நான் சொல்றது பிரதான கட்சிகளையே நான் வந்து பிரதான கட்சிகள் நாங்க முதல்ல காங்கிரஸ் இந்த ஃப்ராடை பண்ணா, அடுத்தபடியே பிஜேபி வந்து அவன் இந்த ஃப்ராட் அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டான். நாளைக்கு வேற ஒரு கட்சி வரும், அவனும் அடாப்ட் பண்ணிக்கிறான். அதனாலதான் நாங்க அரசியல் கட்சியை இது பண்றதை விட மக்கள் இயக்கத்தை நாங்க பெருசா பண்றோம். அரசியல் கட்சியை நாங்க எந்த இடத்துல அவங்க இந்த மேனிபுலேஷனை வந்து நாளைக்கு நமக்கும் உதவும் அப்படிங்கறதுனால அதை கடந்து அப்படின்ற. ஆமா, தேசிய கட்சிகள் எல்லாம் அதை பண்ணுவாங்க. பாருங்க, நீங்க ராகுல் காந்தி இவிஎம் பத்தி எல்லாம் பேசவே மாட்டாரு. ஓட் சோரி, லிஸ்ட் சேர்க்கப்பட்டது, அழிக்கப்பட்டது எல்லாம் சொல்லுவாரு. இதெல்லாம் இவிஎம் வச்சுதான் பண்ணிருக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்லவே மாட்டாரு. கம்ப்யூட்டர் வச்சுதான் காலி பண்ணிருக்காங்க பேசவே மாட்டாரு. அதோட நிறுத்திக்கு வர்றாரு அவரு. ஓகே, இதுதான் பின்னணி. இதுதான் பின்னணி. இதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு அரசியல் கட்சி கிட்ட நம்ம எடுத்து போய் கொடுக்குறோம், ஆனா அவங்க அதை பர்சூ பண்ணலைன்னா அந்த இஷ்யூ வந்துட்டு செத்து போயிடுது பாருங்க. அதனால தான் மக்கள் மத்தியில கொண்டு போறோம். இதுக்கே கூட பேர் என்ன நாங்க வச்சிருக்கிறோம் பாருங்க, மூமெண்ட் ஃபார் ரெட்ரீவிங் வாட்டர் ரைட்ஸ், இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம். அப்படிதான் நாங்க வச்சிருக்கிறோம். ஓகே சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பாத்தீங்க. ரொம்ப நன்றி.